நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு ஒரு ஆள் குறிப்பா ஒரு ஆள் இல்ல. அப்பதான் ஆட்கள் உள்வாங்குறீங்களான்னு பார்த்து கொள்ளலாம் தானே. என்ன விலங்கு நீங்க. ஓகே. அதுல விடுபட்ட பாதையை அவங்களுக்கு செஞ்சு முடிக்கணும், எல்லாமே சொல்லணும் இல்லையே. ஆமாம் ஆமாம். அதாவது நாங்க ஈடுபாடு இரண்டாவது ஆன்மீக போக்குவதற்கான இரண்டாவது அடிப்படையை நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த இரண்டாவது அடிப்படை என்னென்றால் ஈடுபாடு. ஒரு விஷயத்துல ஈடுபாடு கொள்வதுதான் அந்த விஷயத்துல நாங்க வெற்றி கொள்வதில் ரகசியம் நாங்க பேசணும். அந்த ஈடுபாடை மோரலி எப்படி பார்க்கறது, சயின்டிபிக்கலி எப்படி பார்க்கறது, அதோட ப்ரொசஸ் எப்படி ஈடுபாடு ஒரு விஷயத்துல ஈடுபாடு கொள்ளும் பொழுது அது எவ்வாறான ப்ரொசஸ்ல எவ்வாறான இம்பேக்டை தரும் என்பதெல்லாம் நாங்க பார்த்தோம். பிறகு நாங்க பார்க்கிறோம் ஈடுபாட்டோட ஒரு காரியத்தை செய்ய எப்படியான இம்பேக்டை தரும் என்பதற்கான உதாரணமாக தொழுகை எடுத்திருக்கிறோம். தொழுகை எங்களில் எவ்வகையான மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்கிறது என்பதை நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில தொழுகையின் மூலம் குறிப்பாக இதுவரையும் 4, அதாவது தொழுகையை ஒருத்தர் ஈடுபாட்டோடு மூலம் அவருடைய நடத்தையில ஒரு 4 வகையான ஹேபிட்ஸ் அல்லது மாற்றங்கள் வந்திருக்கலாம் நாங்க சொன்னோம். அதுல ஒன்றுதான், எப்பொழுதும் எந்த காரியத்தை செய்யும் போதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்று தந்திருக்கின்ற சந்தர்ப்ப துஆக்களை நாங்கள் எங்கட டே டு டே லைஃப்ல பயன்படுத்தக்கூடியவர்களாக நாங்க மாறுவோம். டே டு டே லைஃப்ல, அதாவது எங்கட ஒவ்வொரு செயலையும் செய்யும் போது ஒரு மோரல் வெல்யூஸை கொடுத்து அல்லாஹ் தஆலாட்ட அந்த செயலை பாரம் கொடுத்து கொண்டு செய்யும் போது அதற்குரிய வடிவத்துல பாதுகாப்பான முறையில நாங்க அந்த செயலில் ஈடுபடலாம் என்பதை நாங்க சொன்னோம். பாதுகாப்பு உணர்வு என்ற ஹேபிட் எங்களோட டே டு டே லைஃப்ல வரணும். அதுக்கான ஒரு 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 வடிவமாக சொன்னோம். ரெண்டாவது நாங்க சொன்னோம் பிஸ்மில்லா. எந்த ஒரு செயலையும் பிஸ்மில்லா என்று சொல்லி ஆரம்பிக்கின்ற போது அந்த செயலில் அல்லாஹ் தஆலாட அருள் எங்களுக்கு கிடைக்கும். எந்த ஒரு காரியமும் பிஸ்மில்லா என்று ஆரம்பிக்கும் போது அந்த காரியத்தில் அல்லாஹ் தஆலாட அருள் கிடைக்கும். எனவே எந்த ஒரு செயலை செய்யும் போதும் இயல்பாக எங்கட நேச்சர்ல உள்ள ஒரு விஷயமா இருக்கணும், பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாங்க பார்த்தோம். மூன்றாவது வீட்டாக பாசிட்டிவ் திங்கிங், அதாவது எந்த ஒரு காரியத்தையும் நாங்கள் நேர்மறையாக பார்க்கின்றவர்களாக, சாதகமாக பார்க்கின்றவர்களாக நாங்க மாற வேண்டும். எங்கட பல பிரச்சனைகளுக்கு தீர்வு என்னண்டா எங்கட வியூஸை கொஞ்சம் நாங்க மாத்தி கொள்றது, எங்கட பார்வையை கொஞ்சம் மாத்தி நோக்குவோமாக இருந்தால் பல பிரச்சனைகள்ல இருந்து எங்களுக்கு தீர்வுகள் என்ற வகையில பாசிட்டிவ் எமோஷன்ஸ், பாசிட்டிவ் திங்கிங் என்றத ஒரு சின்ன வார்த்தையின் மூலம் அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய ஒரு கான்செப்டை எங்களுக்கு சொல்லி இருக்கிறான் என்பதை நாங்க பார்த்தோம். பெரிய ஒரு கான்செப்ட் சாதாரண சிம்பிளா அல்லாஹ் தஆலா எங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கின்றான். அந்த வகையில தான் அது எப்படியாக அந்த பாசிட்டிவ் திங்கிங் எங்களுக்கு ஒரு மன அமைதியை தரக்கூடிய வகையில, திருப்தியை தரக்கூடிய வகையில, சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில எவ்வாறு அமைகிறது என்பதையும் கொஞ்சம் டீப்பா நாங்க பார்த்தோம், சயின்டிபிக்கலா பார்த்தோம். மூன்றாவது ஹெபிட், அதாவது பாசிட்டிவ் திங்கிங் ஹெபிட் என்ற நேச்சர்ல உள்ள ஒரு விஷயமாக, என்ற இயல்புல இருக்க ஒரு விஷயமாக மாற வேண்டுமே ஒழிய மாற்றிக்கொள்கின்ற நெறிப்படுத்துகின்ற விஷயம் அல்ல. தொழுகை அவ்வாறான ஒரு பக்குவத்தை, ஒரு பண்பை எங்கள்ல ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்க பார்த்தோம்.
நான்காவதாக ரஹ்மானுர் ரஹீம் என்ற வசனத்தை வைத்து நாங்க பார்த்தது இரக்க சிந்தை, இரக்க உணர்வை தொழுகை எவ்வாறு கொண்டு வர வேண்டும். தொழுகையின் மூலம்தான் அந்த இரக்கமான அந்த சிந்தனை ஒரு மனுஷன் அவனுக்குள்ளால ஒரு உணர்வு இருக்கிறது, உள்ளம் ஒன்று இருக்கிறது, அதே போன்று உள்ளம் இருக்கிறது, உணர்வு இருக்கிறது என்று உணரக்கூடியவனாக, இரக்கம் காட்டக்கூடியவனாக அவன் மாறுவதற்கு தொழுகை பெரியோரு பங்காற்றுகிறது அல்லது ஒரு தாக்கம் செலுத்துகிறது என்று நாங்க சொல்ல முடியும். அதை நாங்க ஒரு பிராக்டிக்கல் செஷனாகவும் கூட நாங்க பார்த்தோம். உண்மையிலேயே இந்த அமர்வு கூட நான் விரும்புவது கொஞ்சம் இது ஒரு எமோஷன் அல்லது அவேர்னஸ் ஏற்படுத்துற நிகழ்வு அல்ல, மோட்டிவேஷன் தார் நிகழ்வு. இது ஒரு ஆன்மீக அமர்வு. ஆன்மீக அமர்வு என்று சொல்லுகின்ற பொழுது ஆள் மனசோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு அமர்வு இது. எங்கள் ஒவ்வொருவரையும் வெறுமனே இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறதோ அல்லது தகவல்களை பரிமாறிக்கொள்வதோ அல்ல, மாற்றமாக இந்த அமர்வு ஒவ்வொருவருடைய ஆள் மனச ஒவ்வொருவருடைய ஆள் மனசோட நாம் பேசுறதுக்கு விரும்புகிறோம். அவ்வாறு ஆள் மனசோட பேசுகின்ற பொழுது நீங்க அமைதியாக இருந்து சிந்தனை சிதறாமல் கவனம் கலையாமல் போக்கஸ் பண்ணி கேட்டுக்கொண்டிருந்தீங்கடா அது மிச்சம் நல்ல அழகா இந்த அமர்வு ஆரம்பிக்கின்ற பொழுதே நான் 2-3 முறை அழகான முறையில மூச்சு பயிற்சி செய்து பிரீத் இன் பிரீத் அவுட், அதாவது மூக்கால மூச்சை உள்வாங்கி வாயால வெளிவிட்டு பண்ணி இந்த அமர்வுல ஈடுபடும் போது, இந்த செஷன்களை கேட்கும் போது அப்படியே கேட்டு சில வேளை உங்களை அறியாம உங்களை ஒரு தூக்கம் மிகைக்கும். அப்படியே போய் தூங்கிறேன். அப்படியே தூங்கிட்டீங்கண்டா இந்த அமர்வுல எதெல்லாம் பரிமாறப்பட்டதோ பேசப்பட்டதோ அது உங்களோட ஆள் மனசுக்கு போயிட்டு அங்க ஒர்க் பண்ணும் போது உங்களுக்கு சில தகவல்களை மெசேஜ்களை அது சொல்லும். அதுதான் உங்கள தாக்கம் செலுத்த போகிறது, அதுதான் உங்கள மாற்றம் செலுத்த போகிறது. இதை நாங்க பல வேலைகளை செஞ்சு கொண்டு பல சோழிகளை செஞ்சு கொண்டு ஒரு பாடம் படிக்கிறது போல, ஒரு ஸ்பீச் கேட்கறது போல, ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொள்வது போல இந்த அமர்வுல இருந்தால் யூஸ்லெஸ். அது என்னை பொறுத்தவரையில இந்த செஷன் உங்களுக்கு அது பெரிய பயனை தரமாட்டாது. மாற்றமாக பாடி ரிலாக்ஸ் பண்ணி மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணி அமைதியா இருந்து கண்ணை கொண்டு நான் என்ன சொல்றேன் செய்மடித்து அப்படியே ஆள் மனசுக்கு அந்த செய்தியை அனுபவமாக இருந்தால் இந்த செஷன் இன்னைக்கு 22வது செஷன் செய்யறோம் நினைக்கிறேன், பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும், பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கும். 22 செஷன்ல கலந்து கொண்டும் எல்லோரும் மாற்றமும் வர இல்லை என்று சொன்னால் செஷன்ல பிரச்சனையா, செய்யறவர்கிட்ட பிரச்சனையா, கலந்து கொள்ள பிரச்சனையா? சிந்திக்க வேண்டிய ஒரு அம்சம். அதுக்கு அடுத்தது இன்னொரு வகையில பார்க்கும் போது கலந்து கொள்கின்றவர்களுடைய எண்ணிக்கை எப்பவும் எவரேஜாக 45 to 50 இருந்துச்சு. இப்ப 20 அடைகிறதே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. போன செஷன்லையும் 20 வரல, இந்த இதுலையும் 20 வரல. என்னை பொறுத்தவரையில் அது எனக்கு கொஞ்சம் டிமோட்டிவேட்டாக இருக்குன்னா இந்த செஷன்ல நம்பர் குறைஞ்சிருக்குது. அது ஏன் எதுக்குன்னு தெரியாது, அல்லாஹ். இல்லாட்டி தொடர்ந்தேர்ச்சியாக நடந்த செஷன்ல ஒரு பின்னடை வர்றேன்டா பார்ட்டிசிபெண்ட் நம்பர் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். இந்த செஷன் தொடர்ந்து நடக்க வேண்டுமாக இருந்தால் இதுல நீங்க பிரயோசனம் அடைகிறீர்கள் என்றால் இன்னைக்கும் ஒரு பெரிய பயணம் போறது அதுக்கு தடுத்து பயணத்தை எடுத்தா இந்த செஷன் தடைப்பற்றும் என்று. அப்ப அந்த இடத்துல நான் ஒரு பெரிய ஒரு முயற்சி எடுத்து தான் இந்த இடத்துக்கு நான் வரணும். எனவே இந்த பார்ட்டிசிபென்ட் அவங்களோட நம்பர் இப்படி இருக்கும் போது அதுக்காக ஒரு டைம் எடுத்து ஒதுக்கி செய்யறன்றது ஒரு பெரிய கஷ்டம். இப்ப பார்க்குறோம், ஒருத்தர்
ரீகேப் செய்யறதுக்கு கூட ஒருத்தரும் தயார் இல்லை. உங்களோட குரல் அல்லது சொல்லிக்கொள்ள தெரியாம இருக்கிறீங்களா அல்லது என்று தெரியாது. நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு செஷன்ல ஒவ்வொருத்தர் அழகான முறையில கடந்த செஷனை கொஞ்சம் ஒரு சுருக்கம் சொன்னா அது எங்களை மோட்டிவேட் பண்ணும். கலந்து கொள்ற ஆக்களை மோட்டிவேட் பண்ணும். கலந்து கொள்ற ஆக்களுக்கு விடுபட்ட கருத்துக்களை பெறக்கூடியதாக இருக்கும். இப்படி எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் தரும்போதுதான் நாங்க மோட்டிவேட் ஆகி இதுல கூட கவனம் எடுக்க முடியும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, இந்த 4 ஹேபிட்டோட 5வது ஹேபிட்டாக தொழுகை எங்களுக்கு கற்றுத்தர வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஹேபிட், ஒரு நடத்தை மாற்றம், இதன் நன்றி உணர்வு. இது 5வது ஹேபிட் அல்லது 5வது இம்பேக்ட்னு சொல்லலாம். அல்லது 5வது நாங்கள் எங்கள தொழுகையின் மூலம் மாற்றிக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், நன்றி உணர்வு. இந்த நன்றி உணர்வு என்பதையும் கூட நாங்க ரஹ்மான் ரஹீம் வந்தோம். மொத்தமாக பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்வதன் மூலம் நாங்க ஒன்னாவது சொன்னோம் பாசிட்டிவ் திங்கிங் அண்ட் பாசிட்டிவ் எமோஷன்ஸ் சொன்னோம். அந்த பாசிட்டிவ் எமோஷன்ஸ்ல வரக்கூடிய இந்த நன்றி உணர்வு, இதை நாங்க ஆரம்பத்துல நாங்க பார்த்தோம். இந்த தலைப்புல அந்த பாசிட்டிவ் எமோஷன் ஃபர்ஸ்ட் அடிப்படையில பார்க்கும் பொழுது இந்த நன்றி உணர்வு ஒரு செஷன்ல ஃபுல்லா பார்த்ததால இன்னைக்கு அதை நான் விரிவா பேசுறது ரிப்பீட்டா இருக்கும் நினைக்கிறேன். அப்படி இல்லை பேசத்தான் வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணா நாங்க வார செஷன்ல இந்த நன்றி உணர்வு அது எப்படியான இம்பேக்ட் ஏற்படுத்துகிறது, அது எப்படி எங்கள்ல ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய நடத்தையாக, என்ன ஒரு நிலைப்படுத்தக்கூடிய ஒரு நடத்தையாக, என்கிட்ட ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய நடத்தையாக அந்த நன்றியுணர்வு காணப்படுகிறது என்பதை ரிப்பீட் நாங்கள் வாரக்கிழமை பார்க்கலாம். ஏன்னா ஏற்கனவே பார்த்ததால இப்ப நான் பேசல, இன்னும் பேசக்கு தயாரா இருக்கு. என்றாலும் திரும்ப பேசாம நான் அடுத்த பகுதியை பேசினாக்க நல்ல முடி யோசிக்கிறேன். அப்படி தேவைன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நாங்க இன்ஷா அல்லாஹ் வார வீக்காக பார்ப்போம். 6வது ஹேபிட், நன்றி உணர்வு. 6வது ஹேபிட் ரஹ்மான் ரஹீம் மாலிகி யௌமித்தீன். மாலிகி யௌமித்தீன் என்ற அந்த வசனத்தை நாங்க தொழுகையில திருப்பி 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 ஓதுவதன் மூலம் எங்கள்ல என்ன மாற்றம் ஏற்பட வேண்டும், எதனை அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறான், இது மிக 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 ஒரு முக்கியமான ஒரு நடத்தையாக காணப்பட்டது. மாலிகி யௌமித்தீன் என்று சொல்கின்ற பொழுது நாளை மறுமை நாளில் அதிபதி, அதிகாரம் படைத்தவன், அரசன் அல்லாஹ் தஆலா தான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வுடைய இன்னொரு மிக முக்கியமான இரக்கமானவன், கருணைமிக்கவன். அதே நேரம் இங்க என்ன சொல்ல வர்றேன்டா, நாளை மறுமை நாள்ல அவன் சகலவற்றையும் அடக்கி ஆளக்கூடிய அதிகாரம் படைத்தவனாக, அரசனாக காணப்படுகிறான். இந்த வசனம் எங்கள்ல என்ன இம்பேக்ட கொண்டு வரலாம், என்ன ஹேபிட்டை கொண்டு வரலாம் யோசிச்சு பாருங்க பார்ப்போம். மறுமை நாளில் அதிபதி, இங்க இந்த வசனத்துல இருந்து பேசப்படுகிற மாற்றம், வர வேண்டிய முக்கியமான ஒரு மாற்றம், நாளை மறுமை நாள்ல அல்லாவின் முன்னிலையில எனக்கு தரப்பட்ட இந்த ஆயுட்காலத்தை, எனக்கு தரப்பட்ட இந்த அவகாசத்தை, எனக்கு தரப்பட்ட இந்த உலக வாழ்க்கை என்ற வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்தி கொண்டேனா, மிக முக்கியமான ஒரு விஷயம். அதாவது என் டே டு டே லைஃப், நாளாந்த வாழ்க்கைய நான் திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும், நெறிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் ஆரம்பத்தில் இந்த ஒவ்வொரு செஷன்ல சொல்ற விஷயம் தான், ஒரு விசுவாசி வாழ்க்கை பொறுத்த ஒவ்வொரு வினாடியும் பெருமதியானது, ஒரு வினாடியும் பெருமதியானது. ஒரு கேள்வி கேட்கிறேன்,
சொர்க்கவாசிகள் கவலைப்படுவாங்களா? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும்போது, இன்ன அவுலியாவுல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அல்லாஹ் தஆலாவின் நேசர்கள், அவர்களுக்கு பயமோ கவலையோ இருக்க மாட்டாது. இப்ப அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர்களுக்கு கவலை இருக்காது. அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர்களுக்கு பயம் இருக்க மாட்டாது. இது குர்ஆன்ல பல இடங்கள்ல அல்லாஹ் தஆலா சொல்ற விஷயம். ஹைர். இங்க நான் கேட்கிற கேள்வி, அது விளக்கம் இருக்கு. அது நாங்க இப்ப பேசல. நான் பொதுவா அல்லாஹ் தஆலா அப்படி சொல்ல தானே, அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களுக்கு கவலை இருக்காது. ஆனா சொர்க்கவாசிகள், உலகத்திலேயே கவலை இல்லைன்னா சொர்க்கத்திலேயே கவலை இருக்க போகுது, அப்படித்தானே? ஆனா சொர்க்கவாசிகளுக்கும் ஒரு கவலை இருக்கு. இதுக்கு முந்தைய சந்திப்பில் நான் ஒரு உதாரணம் ஒன்று சொல்லியிருக்கிறேன். நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன், அதை விளங்குறதுக்காக. ஒரு மனிதன் சொர்க்கத்துல அப்படியே நடந்து அவருடைய சொர்க்கத்துல அவர் நடமாடி கொண்டிருப்பார். அவருடைய சொர்க்கத்துல அவர் நடமாடி கொண்டிருப்பாரு. அப்படி நடமாடி கொண்டிருக்கும் பக்கத்து சொர்க்கத்துல இருந்து, இது ஒரு சம்பவம், பக்கத்து சொர்க்கத்துல இருந்து ஒரு வாசம் உண்டு வீசும். இவர் நுகர்ந்து பார்ப்பாரு, நல்ல ஒரு வாசம் வீசுதே, ஏன் சொர்க்கத்துல இந்த வாசம் இல்லையே? பக்கத்து வீட்டுல சமைக்கும் போது அடிக்கிற வாசம் மாதிரி அடுத்தவங்களோட சொர்க்கத்துல இருந்து அடிக்கிற வாசம் இது. அப்ப இந்த வாசத்தை கண்டு அவன் அப்படியே அந்த மனசு அப்படியே அந்த ஈர்க்கப்படும் அந்த வாசத்தின் பக்கம். ஒரு வாசம் அடிக்குதே, இது என்ன வாசம்? ஏன் சொர்க்கத்து, நானும் சொர்க்கத்துல தான் இருக்கேன், ஏன் சொர்க்கத்துல இப்படி ஒரு வாசம் இல்லையே என்று யோசிச்சு கொண்டிருக்கும் போது அப்படியே ஒரு மலக்கு குறுக்க போய் கொண்டிருக்கிறாரு. மலக்க கூப்பிட்டு கேட்பாரு, ஒரு வாசம் வீசுதே, ஏன் சொர்க்கத்துல இந்த வாசம் இல்லையே, அது ஏன் என்று கேட்பாரு. மலக்கு அவருக்கு சொல்லுவாரு, இது அந்த சொர்க்கம் உங்களை விட ஒரு சுப்ஹானல்லாஹ் கூட சொன்னவன்ற சொர்க்கத்துல இருந்து வர வாசம். சுப்ஹானல்லாஹ் என்ன சொல்லுவாரு? எங்களோட வாழ்நாள்ல ஒவ்வொரு வினாடியும் பெருமதியானது. அப்போ ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னவருக்கு அவருக்கு இருக்க அந்தஸ்து வேறு. நான் இன்னொரு சம்பவம் சொன்னேன், தபுக் யுத்தத்துல நடந்த, தபுக் யுத்தமோ அந்த யர்முக் யுத்தத்துல நடந்த சம்பவம் உண்டு. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யுத்தத்துக்கு போற நபி தோழர்கள்ட்ட 3 பேர்கிட்ட கொடி கொடுப்பாரு. வலிமையாக யுத்தத்துக்கு போகும்போது ஒருத்தருக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, ஒருத்தர் கொடியை சுமந்துட்டு இருப்பாரு. அந்த கொடி நிமிர்ந்து இருக்கும் காலம் எல்லாம் யுத்தம் வெற்றிகரமாக போய் கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். அந்த கொடி சரிகின்ற பொழுது பட தோக்குறது என்று அர்த்தம். அப்போ ஒரு யுத்தத்துக்கு போகும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 3 பேருக்கு சொன்னாங்க, அதாவது நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு கொடியை சுமந்துக்கோங்க, அதுக்கு அடுத்தது நீங்க சுமந்துக்கோங்க, அடுத்து நீங்க சுமந்துக்கோங்க என்று 3 சஹாபிக்கு நபித்தோழர்களுக்கு அந்த கொடியை சுமக்கணும் என்று பொறுப்பு கொடுக்கிறாரு. அந்த 3 பேர்ல ஒருவர் அபு அபு உபைதா இப்னுல் ஜர்ரா. அவருக்கு விஷயம் விளங்கிருச்சு. வழக்கத்துக்கு மாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் 3 பேருக்கு கொடியை பாரம் கொடுக்கிறாரு? ஆக இந்த 3 பேரும் அந்த யுத்தத்துல ஷஹீதாக்கப்படுவார் என்ற ஒரு ஞானம் அவருக்கு கிடைக்குது. எனவே ஒரு சில வினாடி இப்படி யோசிச்சுட்டு தான் பொறுப்பை எடுக்கிறான் சொல்றார். இந்த கால பகுதியில ஒருவர் கனவு காண்றார். நபி தோழர்கள் ஒருவர் கனவு காண்றார். இந்த யுத்தத்துல கலந்து கொண்டு கொடி சுமத்தப்பட்டவங்க எல்லாம் சொர்க்கத்துல, இது யுத்தத்துக்காக போயிட்டாங்க. அந்த நேரத்துல நான் அந்த சம்பவம், இவர் கனவு கண்டார். இந்த யுத்தத்துல கொடி சுமத்தப்பட்டவங்க எல்லாம் சொர்க்கத்துல இருப்பது போல கனவு காண்றார். அவ்வாறு சொர்க்கத்துல ஒருவருடைய கட்டில், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டில ஒருவருடைய கட்டில் மட்டும் கொஞ்சம் உயரம் குறைவா கொடுத்துக்கலாம், சற்று உயரத்தை குறைச்சிருக்கிறார். இந்த கனவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபி தோழர் சொல்வார். இதுக்கு என்ன விளக்கம் என்றது
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நான் இந்த யுத்தத்தின் போது இந்த ஆட்களுக்கு பொறுப்பு கொடுத்தேன். அந்த பொறுப்பை கொடுக்கும் போது இந்த குறிப்பிட்ட நபித்தோழர் சஹாபி ஒரு சில வினாடி யோசிச்சுட்டு தான் பொறுப்பெடுத்தார். மற்றவங்க எல்லாம் உடனே எடுத்துட்டாங்க. இவர் கொஞ்சம் ஆஹா விஷயம் வித்தியாசமா இருக்குதே, இது வழக்கத்துக்கு மாறாக இருக்குதேன்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு பொறுப்பெடுக்கிறார். இதுதான் சொல்றது. இதுதான் உலகத்துல கழிக்கின்ற ஒவ்வொரு வினாடிகளும் பெருமதியானது. மதிப்புக்குரிய சகோதரிகளே, நீங்க யோசிச்சு பாருங்க. இன்றைய பொழுது நான் கழித்த எழுமினதில் இருந்து இந்த பொழுது வரையில் நான் எத்தனை வினாடிகளை மிகவும் பிரயோசனம் மிக்கதாக கழித்திருக்கிறேன். தற்காலத்தில் அதிகமானவர்கள் போன்ல தொடர்பு, டிக்டாக், ட்விட்டர், வாட்ஸ்அப், இப்படி அப்படின்ட்டு ஏதாவது ஒன்றுல ரீல்ஸ் பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்த்து நீங்க சற்று யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் பார்க்கறதால உங்களுக்கு என்ன கிடைச்சு, என்ன நன்மை எழுதப்பட்டு, எவ்வளவு நேரம் அதுக்கு செலவழிச்சிருக்கிறீங்க. அந்த செலவழிச்சு நன்மை வருவது, அந்த டிக்டாக் பார்க்குற ஒவ்வொரு வினாடிக்கும் இத்தனை நன்மை இருக்குது, அது மீசானுல் ஹசனாத்தில் இவ்வளவு பாரமுடையதாக ஆக்கும். பாருங்க, முழுக்க முழுக்க டிக்டாக்க பாருங்க. ஏன் நன்மை? நன்மையின் தராசி நிறையுது, பாரமாகுது. பாருங்க, எத்தனை மணித்தியாலம், எத்தனை நிமிடங்கள் மெசேஜ் அடிச்சு 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 எத்தனை பேர் அனுப்புற, எத்தனை செட்டிங். என்ன நன்மை கிடைக்குது? மீசானுல் ஹசனாத்தில் நன்மை வருவதா? நீங்க முழுக்க முழுக்க செக் பண்ணுங்க, முழுக்க முழுக்க மெசேஜ் அடிங்க. தூங்குறோம், எத்தனை மணித்தியாலம் தூங்குறோம், எத்தனை மணித்தியாலம் பாத்ரூம்ல இருக்கிறோம். ஒன்றுமே இல்லாம கழிக்கிற நேரங்கள் எத்தனை இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இந்த ஒவ்வொரு வினாடிகளுக்கும் நாளை மறுமை நாளில் என்ன ஹிசாபை நான் முன்வைக்க போகிறேன். விசாரணை என்று சொல்கின்ற பொழுது பாருங்க, இந்த இடத்துக்கு பொருத்தமா இருக்கும். இன்னசமா வல் பசர வல் ஃபாத குல் உலாய்க்கான மசோலா. நீங்க என்னென்னத்துக்கெல்லாம் செவிமடுத்தீங்க, செவிமடுத்த விஷயங்களுக்கெல்லாம் கேள்வி என்ன செவிமடுத்த. எத்தனை பேர் ஓப்பது போய் கேட்டிருப்போம், குறைபாட்டது கேட்டு. நான் ஒண்ணும் பேசல, நான் யார பத்தி எதுவும் பேசல, எந்த குறையும் சொல்லல. ஆனா இன்னொருத்தர் பேசுறது கண்ணை உருட்டி உருட்டி கேட்டுட்டு இல்லையா, நடக்குது இல்லையா? எத்தனை சபையில பலர் குறை பேசுறதுக்கு, புறம் பேசுறதுக்கு அடுத்தவங்க கண்ணை பெருட்டி பெருட்டி கேட்கறது. அவர் இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு கதை சொல்லிட்டே இருப்பாரு. கழிப்போம். இந்த கேட்ட விஷயம் எல்லாத்துக்கும் கேள்வி கணக்கு இருக்கிறது. வல்பசர், பார்வை. நான் பார்த்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் விசாரணை இருக்கு. நீ இதையும் பார்த்தா, இதையும் பார்த்தா, இதையும் பார்த்தா, இதை நாங்க பார்த்த விஷயத்தெல்லாம் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா காட்டினால் யோசிச்சு பாருங்க. அப்போ நான் பார்க்கிற விஷயத்த எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா நாளை மறுமை நாள்ல மஹ்ஷர் மைதானத்துல அப்படியே காட்டுவார். என்னென்ன பார்த்தேன் காட்டுறது மட்டுமல்ல, அது எல்லாத்தையும் விசாரணை. நீ இதையும் பார்த்தாய், இதையும் பார்த்தாய், இதையும் பார்த்த. சும்மா இல்ல. இன்னல் யௌம இந்த ரப்பிக்க கல்ஃபி சனத்தி மிம்மா தாக்கு. எங்கட கணிப்பீட்டின்படி 1000 வருஷம், 1000 மாதங்கள். இந்த லஹே 1000 இன்ன யௌம இந்த ரப்பிக்க கல்ஃபி சனத்தி மிம்மா தாக்கு. அல்ஃபி சனத்தி 1000 வருடங்கள் ஒரு நாள். 1000 வருடங்கள் ஒரு நாள். அப்ப அந்த 1000 வருடம் ஒரு நாள் விசாரணை சாதாரண விசாரணை அல்ல. முழு மக்கள்கிட்ட கேட்கும் பார்த்த விஷயம் எல்லாம். நீ சும்மா யோசிச்சு பாருங்க, நீங்க பார்த்ததெல்லாம் அல்லாஹ் கேட்டுட்டு இருக்கிறான். என்ன நியாயம் சொல்ல போறீங்க? என்னென்னலாம் பார்த்திருப்போம், இதையெல்லாம் பார்த்திருப்போம்.
அது எல்லாத்தையும் விசாரிச்சால், காட்டுறதையே நாங்க பார்த்ததெல்லாம் எங்களுக்கு காட்டினாலே சகிக்காது, அதுக்கு காரணம் வேற சொல்றேன்னு சொன்னா வல்பசர, இது கூட பரவாயில்ல, வல்பாத ஏண்ட உள்ளத்தில் தோன்றிய எண்ணங்கள், என்னென்ன எண்ணமெல்லாம் ஓடி இருக்கும், எப்படியெல்லாம் நான் யோசிச்சிருப்பேன். சும்மா இருந்து சாஞ்சி கொண்டிருந்தா கற்பனைக்கு எல்லையே கிடையாது. அந்த அளவு பலர் வாழ்றதே கற்பனையில. அவருக்கு யாரும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை, கற்பனை உலகத்துல அவர் எல்லாத்தையும் அகச்சிட்டு, நாங்க பண்ணின கற்பனை எல்லாத்தையும் அல்லாஹ்தாலா எங்களுக்கு சொல்லி சொன்னாலே கேட்க சகிக்காது. அதுக்கு காரணம் சொல்லுங்க. நபி தோழர்கள் கேட்டாங்க, யார் சொல்லலாம், சொல்லலாம், பார்த்ததெல்லாம் சொல்ல, மனசுல தோன்ற எண்ணங்கள் எல்லாம் விசாரிக்கிறேன்டா. சில நபி தோழர்கள் இந்த வசனத்தை ஓதினோடனே தலை சுத்தி விழுந்தாங்க. ஏன்னா விசாரணை, அதுதான் விசாரணை. இதனால தான் சொல்ல மாலிகியோமிதீன், அந்த நாள்ல யார் எது சொல்ல, அவன் தான் அரசன், அவன்கிட்ட எல்லாத்துக்கும் நியாயம் சொல்ல. அவன் படைச்ச படைப்பு, அவன் இந்த உலகத்தை ஒரு நோக்கத்தை படைச்சான், அந்த நோக்கத்தை அடைகின்ற வகையில நான் இப்படி இந்த நாளை கழிச்சேன், ஒவ்வொரு வினாடியை கழிச்சேன், ஒவ்வொரு பொழுதுகளை கழித்தேன் என்று அல்லாஹ் தஆலா விசாரிக்க. இந்த விளக்கம் என்கிட்ட இருந்தால் நான் என்ன செய்வேன்? என்னுடைய ஒவ்வொரு பொழுதுகளையும், ஒவ்வொரு வினாடிகளையும் நான் திட்டமிடுவேன். என்னுடைய ஒரு வினாடி கூட வீணாக மாட்டார். யார் முகத்தட்டை வாழ்க்கை எடுத்து பார்க்கும்போது வினாடிகள் அல்ல, எத்தனை மணித்தியாலங்கள், எத்தனை நாட்கள், எத்தனை மாதங்கள் வீணாக கலந்து கொண்டிருக்கிறது. நீங்க உங்க பரீட்சைக்கு நல்ல ஒரு முறை ஒன்று சொல்லிட்டாரு. உங்களோட வாழ்நாள, உங்களோட ஒவ்வொரு நாளையும் திட்டமிட்டு பிரயோசனப்படுத்துறதுக்கான ஒரு வழிமுறை சொல்லுங்க. இதான் இந்த ஹேபிட் வந்து, இந்த ஒவ்வொரு பொழுதை நான் திட்டமிட்டு கழிக்க வேண்டும், கடத்த வேண்டும். நீங்க யோசிங்க, ஒரு தாள் ஒன்று எடுங்க, அந்த தாளை ஒரு 5 நிமிஷத்துக்கு இருக்கோ அல்லது அரை மணி நேரத்துக்கு அப்படி பிரிங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நாங்க 1 hour பிடிக்கலாம், அல்லது half an hour பிடிக்கலாம். அதாவது நீங்க என்ன செய்யுங்கன்னா 1 2 3, அதாவது டேட்டை போடுங்க. இப்படி இங்கால 12 மணில இருந்து 12:30 வரை, 12:30 இருந்து 1 மணி வரை, 1 மணில இருந்து 1:30, 1:30ல இருந்து 2, இப்படி டைமை போட்டு போங்க. இங்க நாட்கள், இப்ப ஃபர்ஸ்ட் டே உதாரணம் சொல்லுமே, இந்த மாசம் October 1st, October 1st நடுநிசில தான், ஃபர்ஸ்ட் 12 வந்து நடுநிசில, 12 கிட்டத்தட்ட தூக்கம், 12:30க்கு தூக்கம், 1 மணிக்கு தூக்கம், தூக்கம் தூக்கம் வரும், ரைட். இப்ப நாங்க சொல்லுவோமே 2 மணிக்கு, 2 மணில இருந்து 3 மணி வரை, 2:30 வரையும் தொழுகை, 2:30ல இருந்து 3 மணி வரை துவா, திரும்ப 3 மணில இருந்து 4 மணி வரையும் தூக்கம் அல்லது குர்ஆன் ஓதுறது அல்லது ஸ்டடீஸ் படிக்கிறது. இப்படி என்ற ஒவ்வொரு அரை மணித்தியாலத்தையும் ஃபர்ஸ்ட் திட்டமிடும், அல்லது ஒவ்வொரு மணித்தியாலத்தையும் அதாவது 24ஆக பிரிச்சு ஒவ்வொரு மணித்தியாலத்துக்கு என்ன செய்யும், அல்லது அரை மணித்தியாலமாக பிரிக்கிறது, அல்லது காமத்தியாலம் 10, அது உங்களோட வசதிக்கு. இப்ப அது டெவலப் ஆகி ஒவ்வொரு நிமிஷத்தை நீங்க திட்டமிடக்கூடிய ஆட்களா மாறுங்க. அப்ப என்னது 1 2 3 4 5 இப்படி போடுங்க, கீழே கீழே போட்டு போங்க உங்களோட டைம், அல்ல மறுபக்கம் செஞ்சாலும் பிரச்சனை, அது நசல்ல. ஒன்று மேல டைம்களை போட்டு போய் கீழே நாட்களை குறிக்கிறது. இப்ப அதுக்குள்ள ரெண்டையும் நீங்க இணைக்கும் போது பாக்ஸ் பாக்ஸா வரும், சதுர சதுர வரும். அந்த ஒவ்வொரு சதுரத்துக்குள்ளாலே நீங்க நேரத்துங்க வேணா நீங்க பக்கத்துல ஒவ்வொன்றுக்கும் ஒரு கோட் வேட் பண்ணுங்க. உதாரணத்துக்கு தஹஜத்துன்னா டி அல்லது கியூ, கியா, ரைட். ரிசைட்டிங் குரான்டா ஆர் கியூ அல்லது ஆர், ஒவ்வொன்று போட்ட டபிள்யூ, ஈட்டிங் போட்ட இ, ரைட், ஸ்லீப்பிங் போட்ட எஸ். இப்படி ஏதாவது ஒரு நீங்க ஒரு உங்களுக்கு விளங்கக்கூடிய வகையில போட்டு செய்யண்டா. சில நேரம்
நீங்க 1 மணி நேரத்துக்கு பல வேலை செய்வீங்க. அதை நீங்க மார்க் பண்ணணும். அதுக்கேற்ற வகையில கோடிங் வச்சுக்கொண்டு நீங்க அந்த நாள் அப்படியே பாருங்க. 24 மணித்தியாலமும் எப்படி திட்டமிடப்பட்டிருக்கிறது, எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி பார்த்தீங்கன்னா நேரடியாக அல்லாஹ்வுடைய திருப்தியை கொண்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்ற வகையில நான் ஈடுபட்ட இபாதத்துகள் எவ்வளவு நேரம், நான் தூக்கத்துக்காக எவ்வளவு கழிச்சிருக்கேன், போனுக்காக எவ்வளவு கழிச்சிருக்கிறேன், அடுத்தாக்களோட பேசி கழிச்சது எத்தினது, சமூக பணிகள் எவ்வளவு நேரம், இப்படி ஒவ்வொன்றையும் திட்டமிடுங்க. பிரயாணங்கள் எவ்வளவு நேரம், எல்லாம் மார்க்குக்கு வரும். மார்க் வந்து அது தலைகள் அடிப்படையில் தெரியுங்க. ஆன்மீகம் எவ்வளவு நேரம், ரைட்? அதாவது உடல் சார்ந்த விஷயங்களுக்காக, அறிவியல் சார்ந்த விஷயங்களுக்காக, பொழுதுபோக்கு அம்சம், இப்படி ஏதோ ஒரு தலைப்புல நீங்க பிரிச்சு பாருங்க. அப்படி பிரிச்சு பார்த்தீங்கன்னா இப்ப எங்கட நடைமுறையில இருக்கிறதுல ஒரு நாளைக்கு நாங்க 2 மணித்தியாலங்கள் தொழுதோம், திக்ர் செஞ்சோம், குர்ஆன் ஓதினோம், இப்படி நன்மைகளை போடுவோமே. ஒரு 2 மணித்தியாலங்கள் நீங்க ஒரு நாளைக்கு நன்மை செஞ்சிருக்கீங்க, இந்த இபாதத்தில் ஈடுபட்டிருக்கீங்க. இன்னொரு வகையில சொன்னா ஒரு 8 மணித்தியாலம் நீங்க தூங்குறீங்க. ஒரு நாளைக்கு 8 மணி தூக்கம்டா. சில வேளை இரவைக்கும் தூங்குவாங்க, சுபகுக்கு பிறகு தூங்குவாங்க, இடையில டைம் கிடைச்சாலும் தூங்குவாங்க பொம்பளை, இடையில லஞ்சுக்கு பிறகு தூங்குவாங்க. இப்படி தூங்குற டைமை பார்த்தா 10, 12 மணி நேரம் தூங்குற ஆட்கள் இருக்கிறாங்க. ரைட்? நாங்க சராசரியாக எடுப்போம், ஒரு 8 மணித்தியாலம் தூங்குனாங்க. 24 மணித்தியாலத்துல 8 மணித்தியாலன்றே 3ல 1. ஒரு மனுஷன் 60 வருஷம் வாழ்ந்தால் என்றால் 60ல 3ல 1 என்ன? 20. 20 வருஷம் நான் 60 வருஷம் வாழ்ந்திருக்கேன்டா, 20 வருஷம் தூக்கத்துல. இங்க நீங்க பார்க்கலாம், தூக்கம் ஒரு இபாதத் தானே என்று தத்துவம் ஒன்று சொல்லலாம். அது இபாதத்தாக இருந்தால் சரி, அல்லாஹ்வுடைய காவல். 20 வருஷமும் இபாதத், தூக்கம் என்ற இபாதத்தை செஞ்சிருக்கிறீங்க. ரைட். இப்ப இந்த கழுவுறது, குளிக்கிறது, சுத்தம் செய்யறது, வீடு வாசல் கூட்டுறது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் இருக்குது. இதுகள் எல்லாத்தையும் அப்படி கூட்டி கூட்டி பார்த்தாக்க அதுக்கு ஒரு 4 மணித்தியாலம் என்று சொன்னால் கூட வரும். 4 மணித்தியாலம் நான் ஒரு கணிப்பீட்டுக்காக சொல்றேன். 4 மணித்தியாலம் என்று சொல்றது 24ல 6ல 1. 6ல 1. 60 வருஷம் வாழ்றால் 60ல 10 வருஷங்கள் கழுவுறதுக்கும், குளிக்கிறதுக்கும், துடைக்கிறதுக்கும், கூட்டுறதுக்கும் போயிட்டு, அதுக்குள்ள சமைக்க வந்து அதையும் போட்டுக்கொள்ளலாம். நீங்க படிக்கிறதுக்கு எவ்வளவு செலவழிச்சிருக்கு? வாசிக்கிறது, ஏன் படிக்கிற ஸ்கூல் போறதுக்குள்ள மட்டும் தான் படிக்கிறதா? நீங்க படிக்கிறது இல்லையா? ஏதாவது ஒண்ணு வாசிக்கிறது, படிக்கிறது எத்தனை மணித்தியாலம்? இப்படி ஒவ்வொன்றையும் திட்டமிட்டு பார்த்து நீங்க உங்களோட வாழ்க்கைய எவ்வளவு பிரயோசனம் உள்ளதாக மாற்றியுள்ளீர்கள். உங்களோட ஒவ்வொரு நிமிடங்களும், ஒவ்வொரு வினாடிகளும், ஒவ்வொரு மணித்தியாலங்களும் எவ்வளவு தூரம் மீசான் ஹசனாத்தில் பாரமுடையதாக மாற்றி இருக்கிறீர்கள். இதை நாங்க ஆரம்பத்துல பார்த்தோம். நான் மௌத்தா போகின்ற பொழுது எனது நன்மையின் தராசி, நன்மைகள் அதை நிறுத்தி பார்த்தா அதுதான் கனதியா இருக்கு, பாரமா இருக்குதா? திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழும். ஆமா, மன் ஹஃபத் மீசான் ஹசனாத், பாரம் அல்ல, பாரமற்றதாக மாறிட்டு. அப்படின்னா ஒன்று அமல்களை செய்யறது பாரமாக்கக்கூடிய வகையில, இந்த நான் சொன்ன மாதிரி இப்ப அமல்களை செஞ்சு பார்க்கிறது. செய்த அமல்கள் எவ்வளவு தூரம் வெயிட்டா செஞ்சிருக்கோம்? தொழுகிறோம், உயிரோட்டமாக தொழுதோம். திக்ர் செஞ்சோம், உயிரோட்டமாக திக்ர் செய்யறோம். குர்ஆன் ஓதுறோம், உயிரோட்டமாக குர்ஆன் ஓதுறோம். இப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு அமலையும் நான் பெரிய நேரங்கள் இருக்க தேவையில்லை. அந்த அமல்களை
அதுக்குரிய வெயிட்டை கொடுத்து செய்வோமாக இருந்தால் அதே பாரமாயிரும். ஏற்கனவே சொன்னது போல பொன்னான நேரங்கள், மிக வெயிட்டான சின்ன சின்ன அமல்களும் அந்த பொன்னான நேரத்துல செய்யும் போது, இப்படி நாங்க யோசிக்கும் போது, இப்படி எங்கட வாழ்நாள சிறப்பாக நன்றாக திட்டமிட்டு வாழ்ந்து கொள்ளுங்க, வாழ வேண்டும் என்றதுதான் இந்த 5வது 6வது ஹேபிட். மாலிக் யௌமித்தீன் என்று சொல்கின்ற வசனம் ஒரு தொழுகையாளி அவனிடம் வர வேண்டிய ஒரு மாற்றம், அவன் தன் வாழ்நாள, அவனுக்கு வழங்கப்பட்ட வாய்ப்பை, அவனுக்கு வழங்கப்பட்ட ஆயுட்காலத்தை, அவகாசத்தை அழகான முறையில திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடியவனாக இருப்பான். இதுதான் தொழுகை எங்களுக்கு கற்றுத்தருகின்ற 6வது ஹேபிட். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு முக்கியமான ஹேபிட்டை பத்தி வார கிழமை நாங்க பேசுவோம். மிக முக்கியமாக எனக்கு இன்ட்ரெஸ்டாக இந்த செஷனை நான் செய்யணும்னா எனக்கு இங்கே நம்பர் கூடணும். 1வது விஷயம். 2வது விஷயம், கலந்து கொள்ற யாராவது ஒருத்தர் சுருக்கம் செய்யணும். ஒரு ஆள் ரெடி ஆகிட்டு வந்து செய்யறதல்ல, யாராவது ஒருத்தர் ரெடி ஆகிட்டு வாங்க. ஒரே ஆள் இல்லை, யாராவது ஒருத்தர் வந்து, அது ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம், பிரச்சனை இல்லை. அப்பதான் நீங்க நான் பேசுற விஷயத்தை, ஏன்னா நான் நினைக்கல, நான் பேசுற விஷயத்தை எவ்வளவு தூரம் மக்கள் வருவாங்க. ஏன்னா நான் அந்த தியரி பேசல, கன்செப்ட் பேசல, ரைட், ஹதீஸ்ல தொகுத்துட்டு வந்து பேசல, குர்ஆன் வசனங்களை தொகுத்துட்டு வந்து பேசல, பிராக்டிஸை பத்தி பேசுறேன், நடைமுறை பத்தி பேசுறேன். சில வேளை இதுல பேசுற பல விஷயங்கள் புரியாமல் இருக்கலாம். நீங்கள் பேசும்போது சுருக்கம் செய்கின்ற பொழுதுதான் எனக்கு புரிஞ்சு கொள்ள முடியுமா இருக்கும். நான் பேசுற விஷயங்கள் உள்வாங்குறாங்க. ஃபீட்பேக் தாரீங்க சிலர், அதுவும் குறிப்பிட்ட சிலர் நல்ல ஃபீட்பேக் தராங்க, ரைட். அது எங்களை பூஸ்ட் ஆக்குது, மோட்டிவேட் பண்ணுது. அதே மாதிரி இதுல நம்பர் கூடுறதும் யாராவது ஒருத்தர் ஒரு சமரி ஒன்று செய்யறது. நான் நிறைய பிள்ளைங்க பண்ணிட்டு இருக்கேன் இந்த செஷனை வச்சு. அதை ப்ராக்டிஸ் எடுக்கிறது, அதை எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணணும். இது அப்படியான ஒரு செஷனாக போகணும். நாங்க அந்த 12 செஷன் ஒரு மெடிடேஷன் ஒரு நிகழ்ச்சி செஞ்சோம். 70 பேருக்கும் மேல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதுவும் நல்ல எஃபெக்டிவ் ஆச்சு. அதை செய்யணுமே, அதை செய்யறதுக்கு ஒரு ஐடியா வர்றதுக்கும் உங்களோட பார்ட்டிசிபேஷன் தான் முக்கியம். இன்ஷா அல்லாஹ் நான் நினைக்கிறேன் வாரக்கிழமை, நான் நினைக்கிறேன் இப்பக்கு எங்களோட டைம் சேஞ்ச் ஆனதும் இந்த பார்ட்டிசிபேஷன்ல ஒரு தாக்கம் செலுத்திச்சு. புதன்கிழமை 9 மணிக்குன்னு இருந்தது, அது இப்ப வியாழக்கிழமைன்னு வச்சிருக்கேன். அது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாங்க செய்யறோம். நாட்கள்ல இஷ்யூ இருக்கிறதோ தெரியாது, என்றாலும் ஏதாவது ஒன்று செஞ்சு கருத்தை சொன்னா கருத்து சொல்றதும் இல்லை, போடுறதும் இல்லை, ரைட். இப்போ நீங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா நீங்க, நான் நினைக்கிறேன் இந்த குரூப்ல 200 சொச்சம் பேர் 2 குரூப்ல போட்டு இந்த லிங்க் அனுப்புறோம். ஒன்று 600 சொச்சம் பேர் இருக்கிறாங்க, இன்னொன்று 200 சொச்சம் பேர், கிட்டத்தட்ட 1000 பேருக்கு இந்த லிங்க் போகுது. ஆனால் பார்ட்டிசிபென்ட் 20 பேர் தான் நிற்கிறாங்க. 20 இப்ப லாஸ்ட் 2 செஷன்ல. எனவே இதுல கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துங்க. வேற எதுவும் இல்லைன்னா நாங்க முடிச்சுக்கொள்ளும் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக முக்கியமாக இந்த டைம் நீண்ட நேரம் ஸ்பீச் பண்றது இப்ப ஆக்களுக்கு மிச்சம் சலிப்பை தரும் என்பதால் நான் மிச்சம் சுருக்கத்தான் பார்க்கிறேன். ஒவ்வொரு ஹேபிட்டை பேசி முடிக்கிறது. டைம் சம்பந்தமாக உங்களோட கருசனை சொல்லலாம். அதாவது ஒரு 40 மினிட்ஸ்க்குள்ளால அமைச்சு கொண்டா நல்லன்றது நான் முடிக்க ட்ரை பண்றேன். இன்னைக்கு ஒரு 40 மினிட்ஸ் தான் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளால தான் சுருக்க பார்க்க, அதை விட சுருக்கணும்னா அதுவும் பிரச்சனை இல்லை. டைமுக்கு முக்கியம், அந்த வேலை சுருக்கி செய்யறதுல பிரச்சனையும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமாக உங்களோட கருத்துக்களை குரூப்ல போடுங்க. இன்ஷா அல்லாஹ் அட்மினா இருக்கவங்க கொஞ்சம் ஓப்பனாக விடுங்க அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சு கொள்றதுக்கு.